Hi, welcome to the squad. This is Logic IO. ஸோ போன வீடியோவில் வந்து இந்த 180 to 300க்குள்ள 15 and 9 ரெண்டுத்துலையும் டிவைட் ஆகி 2 ரிமைண்டர் வர கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருந்தேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதோட சாம்பிள் கொஸ்டின் இதுதான். இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். வாட் ஆர் த இன்டீஜர்ஸ் பிட்வீன் 200 and 400 இன்க்ளூசிவ்? லீவ் அ ரிமைண்டர் 3 when divided by 12 and 8. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது? போன வீடியோவில் நம்ம பார்த்த மாதிரி எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். எந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு? 12க்கும் 18க்கும். ஸோ 12, 18 கிடையாது, இந்த ரெண்டு நம்பருக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 2ஆல் இது ரெண்டும் போகுமா? ஸோ 2ஆல் போச்சு அப்படின்னா இங்கே என்ன? 2 into 6 வந்து 12, 2 into 4 வந்து 8. திரும்ப இந்த ரெண்டு நம்பரும் 2ஆல் போகுமா? ஸோ 2 into 3 வந்து 6, இங்கே 2 into 2 வந்து 4. திரும்ப இது 2ஆல் இன்னொரு தடவை பண்ணாலும் பண்ணலைனாலும் ஆன்சர் ஒன்று தான், இருந்தாலும் பண்ணிக்கலாம். இது வந்து 3, அதுக்கு மேலே இது குறையாது. இது வந்து 1. ஓகே, ஸோ இதுதான் வந்து இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த எல்சிஎம் கிடைக்கும், which is 2 into 2 into 2 into 3 into 1. ஸோ 2 into 2னா 4, 4 2s are 8, 8 3s are 24, 24 into 1 அது டசன்ட் மேட்டர். ஸோ 24 தான் இந்த ரெண்டு நம்பருக்கான எல்சிஎம். ஓகே, 12க்கும் 8க்கும் ஆனால் எல்சிஎம் வந்து 24 தான். 12 2s are 24, 8 3s are 24. ஸோ இதுதான் வந்து எல்சிஎம். ஸோ என்ன பண்ணலாம்? இந்த நம்பரோட ஃபார்மேட்டில் அதை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஸோ 24n + 3, ஏன்னா இந்த இடத்துல ரிமைண்டர் வந்து 3ஆக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அகைன் உங்களுக்கு நான் பேசுகிறது உங்களுக்கு புரியலைன்னா போன வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும். ஏன்னா அதில் தான் இந்த வீடியோ மொத்தமாக இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறது எப்படிங்கிற ப்ரொசீஜரே சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல நம்ம சால்வ் மட்டும் தான் பண்ணுறோம். ஸோ அந்த வீடியோ போய் பாருங்கள் நீங்கள் பார்க்கல அப்படின்னா. பட் கண்டினியூவிங் வித் திஸ் 24n + 3, அண்ட் இந்த 24n + 3 வந்து 200 விட பெருசாக இருக்கணும். அதாவது இந்த தடவை கொஞ்சம் சேஞ்சுக்கு வேறு மாதிரி எழுதுறேனே. 24n + 3 should be greater than or equal to 200. அப்படி தானே? ஏன்னா அது வந்து இன்க்ளூசிவ் ரேஞ்சு 200க்கும் 400க்கும் நடுவில் இருக்காங்க. ஸோ 200 விட இது பெருசாக இருக்கணும். அதே மாதிரி 24 + 3, 24n + 3 வந்து less than or equal to 400. ஏன்னா 400 விட குட்டியாக இருக்கணும், அந்த ரேஞ்ச் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டு தான் ஈக்குவேஷன். இப்போ இதை வச்சு என்னோட வேல்யூ நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 24n + 3 இன்னும் இன்னைக்கு ரொம்ப ஜர்க் ஆகுது, இஸ் கிரேட்டர் than or equal to 200. ஸோ இதை நம்ம நார்மலாக ஒரு ஈக்குவல் டு இருக்கிற இன்இக்வாலிட்டியாக ட்ரீட் பண்ணாமல் நார்மல் ஈக்குவேஷனாக தான் ட்ரீட் பண்ண போகிறோம். ஸோ 24n + 3னா இந்த 3 அன்சைட் கொண்டு போனீங்க அப்படின்னா என்ன ஆகும்? 297 அப்படியா? 200 - 3 வந்து 297 அப்படின்னு ஆயிரும். ஸோ இப்போ n இஸ் ஈக்குவல் டு என்ன? n அதாவது கிரேட்டர் than or equal to, ஈக்குவல்ட்டுன்னு சொல்லக்கூடாது, பட் அகைன் இப்போ சிம்பிளை கன்சிடர் பண்ணாமல் தான் நம்ம டீல் பண்ணுறோம். ஸோ 297 divided by 24, 297 divided by 24. போன வாட்டி ஈஸியாக வந்துருச்சு நம்பரு, இந்த வாட்டி கொஞ்சம் கஷ்டமாக வந்திருக்கு. பரவாயில்ல, பண்ணுவோம். ஓகே, 24 1 is 24, இங்கே ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 5, இங்கே 7, 24 2s are 48. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ரிமைனிங் என்ன வரும்? இங்கே 17 கடன் வாங்கிடுச்சுன்னா 17, 2 + 7 is 9. அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்ன? பாயிண்ட் வச்சு அதுக்கப்புறம் போகணும். ஸோ பேசிக்லி இதை நம்ம எப்படி எழுதலாம்? 12 பாயிண்ட் சம்திங் அப்படின்னு எழுதலாமா? ஓகே, ஸோ என்னோட வேல்யூ ஷுட் பி கிரேட்டர் தென் 12 பாயிண்ட் சம்திங். ஓகே, இது இங்கே மேலே எழுதிடுறேன். n should be greater than or equal to 12 பாயிண்ட் சம்திங். அதாவது 12 பாயிண்ட் சம்திங்னா அது என்னவா வேணால் இருக்கலாம்னு அர்த்தம் கிடையாது. ஏதோ ஒரு வேல்யூ கான்ஸ்டன்ட் தான், அது என்னன்னு நம்ம இப்போ கண்டுபிடிக்கல, அதுக்காக சொல்கிறேன். இதை வந்து இப்படிலாம் எங்கேயும் எழுதி வைக்காதீங்க, இதெல்லாம் தப்பு. மேத்தமெட்டிக்கலாக அப்படிலாம் எழுதி வைக்கக்கூடாது. நம்ம வேகமாக தானே பண்ண போகிறோம். ஸோ அதை வேல்யூ கண்டுபிடிக்க வேணாம் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ அடுத்த ஈக்குவேஷன் எடுத்துடலாம். 24n + 3 is less than or equal to 400. ஸோ 24n is less than or equal to 397. ஏன்னா 3 அன்சைட் கொண்டு போய் சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ n is less than or equal to 397 divided by 24. போட்டுருவோமா டிவிஷனை?
24. இங்கே வந்து 24னா 1 போகுது. 9 மைனஸ் 4 வந்து 5. இது வந்து 1. அப்புறம் இங்கே 157 ஆக்குறோம். 157னா எவ்வளோ போகும்? 24 இன்ட்டு 5னா அதுவே 200 போயிடும். 200 220 கிட்ட போயிடும். அப்போ அதிலிருந்து குறைக்கணும். 24 இன்ட்டு 4 அப்படின்னா என்ன? 24 இன்ட்டு 4 5னா 200 தாண்டி போகுதுன்னா அப்போ 4னா எப்படி வரும்? 3 போடலாம். 3னா 12 மீதி 1 3 2 6 72. என்ன இது எங்கேயோ இடிக்குதே. 4 போடலாமா? சரி 24 இன்ட்டு 5 வந்து 100 அண்ட் சம்திங் தான் வரும். 200 வராது. நான் தான் தப்பாக சொல்லிட்டேன். ஸோ 24 இன்ட்டு 5னா என்ன வரும்? 5 4s are 20 ரிமைனிங் 2 5 2s are 10 10 120 வருது. அப்போ 24 இன்ட்டு 6னா இதில் அப்படியே ஒரு 24 கூட்ட போகிறீங்க விச் இஸ் 4 144. அப்படி தானே? இது கரெக்டாக இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? இது வந்து 5 பாயிண்ட் சம்திங் அப்படின்னு வருமா? அதாவது மொத்த ஆன்சர் 5 பாயிண்ட் சம்திங் கிடையாது. இந்த இடத்துல 144 24 இன்ட்டு 5 வந்து 144. ஸோ அதை இங்கே போடுறோம். டிவிஷன் உங்களுக்கு பண்ண தெரியும். நான் திணறிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் இதை நீங்கள் ரொம்ப மைண்ட் பண்ணாதீங்க. சாதாரண டிவிஷன் தான். ஸோ 7 மைனஸ் 4 இஸ் 3. இது வந்து 13. ஸோ இங்கே பாயிண்ட் வச்சு 15 பாயிண்ட் சம்திங் அப்படின்னு வரப்போகுது. ஓகே. ஸோ n இஸ் less than or equal to 15 point something. ஓகேவா? ஸோ இது ரெண்டு நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இப்போ இந்த இருக்கிற இன்னொரு ஈக்குவேஷன் எடுத்துடலாமா? ஸோ 24 + 24n + 3 இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 400 அப்படின்னு இருக்குது. அப்போ 24n இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 400 மைனஸ் 3 வந்து 397. ஸோ என்னோட வேல்யூ என்னவா இருக்கும்? லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 397 டிவைடட் பை 24 அப்படின்னு இருக்கும். ஸோ இதை ஒரு டிவிஷனாக போட்டிங்கன்னா 397 டிவைடட் பை 24. 24 1 is 24. அப்போ இங்கே வந்து என்ன வரப்போகுது? 5 15 அப்படின்னு வருதா? ஸோ இங்கே இருக்கிற 7 இறக்குறோம். அப்போ 24 இன்ட்டு 5 போட்டிங்க அப்படின்னா என்ன வரும்? 5 4s are 20 ரிமைனிங் 2 5 2s are 10 120 அப்படின்னு வருது. ஸோ 24 இன்ட்டு 6 போட்டோன்னா 6 4s are 24 ரிமைனிங் 2 6 2s are 12 144 அப்படின்னு வருது. ஸோ இதுக்கு மேலே போச்சு அப்படின்னா 160 தாண்டி போயிடும். ஸோ இங்கே வந்து என்ன போடணும்? 6 போட்டுக்கலாம். ஸோ 144 அப்படின்னு வருது. அப்போ 7 மைனஸ் 4 வந்து 3. ரொம்ப கீழே போயிடுச்சா? எழுத இடமில்லை. என்னுடைய மேலே தூக்கிடலாம். ஸோ 7 மைனஸ் 4 இஸ் 3 5 மைனஸ் 4 இஸ் 1. அப்போ இங்கே பாயிண்ட் வச்சு இன்னொரு 0 போடணும். இதுக்கு மேலே அப்படியே போகும். பட் ஆன்சர் நம்மளுக்கு இந்த அளவுக்கு தெரிஞ்சாலே போதும். n இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 16 பாயிண்ட் சம்திங். அப்படி தானே? அகெயின் சொல்கிறேன், சம்திங்கிறதெல்லாம் சும்மா நம்மளோட இதுக்காக தான், சும்மா நம்மளோட கால்குலேஷனுக்காக தான். இப்படிலாம் ஸ்டெப்ஸ் எல்லாம் எழுதக்கூடாது. இங்கே ஆன்சர் ஒரு வேர்டில் எழுத போகிறோம், அதுக்கு எப்படி பண்ணால் என்ன அப்படிங்கிறதுனால தான். ஸோ கிரேட்டர் than or equal to 12 பாயிண்ட் சம்திங், லெஸ் than or equal to 16 பாயிண்ட் சம்திங். இது ஆல்ரெடி நம்ம போன இதில் பார்த்த மாதிரி தான். ஸோ கிரேட்டர் than 12 அப்படின்னா 13 வரும், 14 வரும், 15 வரும், 16மே வரும். ஏன்னா லெஸ் than or equal to 16 பாயிண்ட் சம்திங் தான். ஸோ 16 நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். 17 பார்த்தீங்கன்னா அது வராது. ஸோ தீஸ் 4 numbers ஆர் த பாசிபிள் n வேல்யூஸ். ஸோ இந்த 4 நம்பருமே வந்து இந்த எண்ணுக்கு வந்து நம்ம போட்டு பார்க்கலாம். ஸோ இந்த 24n + 3 அப்படிங்கிற ஈக்குவேஷனில் எண்ணுக்கு இதை வேல்யூ போட்டிங்கன்னா என்ன 4 நம்பர் வருதோ அதுதான் ஆன்சர். நான் போட போகிறதில்ல, ஏன்னா நான் சோம்பேறி. நீங்கள் கால்குலேட்டரில் போட்டு ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிற எண்ணில் 13 14 15 16 இந்த 4 நம்பரையும் போட்டிங்கன்னா போதும். ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கான ஆக்சுவல் கொஸ்டின் இப்போ தான் வரப்போகிறோம். சாரி, இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. அந்த கொஸ்டின் கொஞ்சம் பெரிய கொஸ்டின் இல்லையா? போன வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பண்ணுறது ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின் தான். என்னன்னு பாருங்கள். இஃப் எக்ஸ் ரெப்ரசன்ட்ஸ் த சம் ஆஃப் ஆல் பாசிட்டிவ்
3-digit numbers that can be constructed using each of the distinct non-zero digits A, B, C exactly once. What is the largest integer by which x must be divisible? ஓகேவா? இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏபிசி அப்படின்னு சொல்லி 3 டிஜிட் இருக்கு. இந்த 3 டிஜிட்டுமே வந்து நான் ஜீரோ டிஜிட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதோட 3 வேல்யூவும் ஜீரோவா இருக்காது. வேற ஏதாவது ஒரு ஜீரோவா வேற ஏதாவது ஒரு நம்பர் தான் இருக்கும். டிஜிட் அப்படின்னா பேசிக்கலி என்ன 0 1 2 3 4 5 6 7 8 9 இதுதான் வந்து டிஜிட்ஸ். அதுக்கு மேலே போகிறதெல்லாம் நம்பர்ஸ். ஏன்னா இதில் இந்த டிஜிட்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஃபார்ம் பண்ணுற நம்பர்ஸ்னு ஆகிடும். ஸோ இந்த டிஜிட்ஸில் நான் ஜீரோ டிஜிட்னா என்ன அர்த்தம்? 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ இந்த 9 நம்பரையும் வச்சு ஃபார்ம் பண்ணுற எல்லா 3 டிஜிட் நம்பரையும், ஆக்சுவலி அந்த 9 நம்பர்னு கிடையாது, அதில் இருக்கிற ரேண்டமாக ஏதோ ஒரு 3 நம்பர், அந்த 3 நம்பர் வந்து ஏபிசி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ ரேண்டமாக அந்த நம்பர் வந்து 2 3 7 இந்த 3 நம்பர்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் ஏபிசியோட வேல்யூன்னு அசியூம் பண்ணிப்போம். இப்படி இருக்குது அப்படின்னா இதை வச்சு ஃபார்ம் பண்ணுற எல்லா 3 டிஜிட் நம்பரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 237 273 அதுக்கப்புறம் 723 732 அப்புறம் 327 372 இப்படின்னு சொல்லி வேற வேற பெர்முடேஷன் நம்மளால போட முடியும் இல்லையா? வேற வேற ஆர்டர்ல அதை ரீஅரேஞ்ச் பண்ணி வேற வேற மாதிரியான 3 டிஜிட் நம்பர்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணலாம்ல. ஸோ இப்போ இந்த எல்லா நம்பரையும் ஆட் பண்ணீங்கன்னா ஒரு வேல்யூ வரும் இல்லையா? அந்த வேல்யூவை எக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி 3 டிஜிட்டை வச்சு ஆட் பண்ணி வர்ற எல்லா நம்பரோட சம் வந்து எக்ஸ்ன்னு சொல்றாங்க. இந்த எக்ஸ் வந்து எந்த நம்பரால டிவிசிபிளா இருக்கும், மேக்ஸிமம் எந்த நம்பரால டிவிசிபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது மேக்ஸிமம் எந்த நம்பரால் டிவிசிபிளா இருக்குங்கிறத வந்து நம்மளால டைரக்டா அப்படி யோசிச்சு ஆன்சர் பண்ணிட முடியாது. அதுக்கு வந்து கொஞ்சம் நம்ம ஒரு சின்ன வேலையை பார்த்து விடணும். அப்பதான் வந்து இது வரும். ஸோ இந்த கொஸ்டின் இதுக்கப்புறம் கேட்டாங்கன்னா இந்த கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணி முடிச்சோன்னா உங்களுக்கு ஆன்சர் சொல்ல தெரியும். இருந்தாலும் நான் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ ஏபிசி அப்படின்னு 3 நம்பர் இருக்கு. இது 3மே டிஜிட்ஸ், அதாவது 1லேருந்து 9க்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு டிஜிட். ஸோ இதை வச்சு ஒரு 3 டிஜிட் நம்பர் ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா அது எப்படி இருக்கும்? ஜென்ரலாக ஒரு 3 டிஜிட் நம்பர்னா என்ன? இப்போ 321 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த 3 டிஜிட் நம்பரில் இது வந்து ஒன்ஸ் பிளேஸ், இது டென்ஸ் பிளேஸ், இது வந்து ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை எப்படி எழுதலாம்? 3 × 100 + 2 × 10 + 1 × 1 இப்படி எழுதி இதை ஆட் பண்ணீங்க அப்படின்னா 321. இதெல்லாம் வந்து சின்ன வயசுல நம்ம பண்ணியிருப்போம். ஒரு நம்பரை இந்த மாதிரி பிரித்து எழுதுறது, பிரித்த நம்பரை சேர்த்து எழுதுறது அப்படிலாம் வந்து குழந்தையா இருக்கிறப்ப பண்ணியிருப்போம். பட் அந்த கான்செப்ட் தான் இங்கேயும் யூஸ் ஆகுது. ஒரு 3 டிஜிட் நம்பர்னா அது 3 × 100 2 × 10 1 × 1 அப்படின்னு சொல்லி எழுதுறோம். இது வந்து 321 அப்படிங்கிற நம்பருக்கு. இதே இது ஏபிசியை வச்சு நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும்? 100A + 10B + C இப்படின்னு வைக்கலாமா? இதே மாதிரி இந்த ஏ வந்து 100th பொசிஷன்ல இருக்கு, அப்புறம் 10th பொசிஷன்ல இருக்கு, அப்புறம் 1th பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி வேற வேற இதெல்லாமே ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி என்னெல்லாம் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஏவை 100th பிளேஸ்ல லாக் பண்ணிக்கலாம். அப்போ என்ன அர்த்தம்? 100A ஓகேவா? ப்ளஸ் பி வந்து 10th பொசிஷன்ல வச்சீங்க அப்படின்னா வேற வழியே இல்லை, சி வந்து ஃபர்ஸ்ட் 1 பொசிஷன்ல தான் இருக்கணும். இதுக்கு அடுத்து இந்த ஏவை 100th பொசிஷன்லேயே லாக் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன்? பியும் சியும் மாற்றுறேன். பியை வந்து 10th பொசிஷனில் கொண்டு வந்துட்டு சியை வந்து 10th பொசிஷனில் கொண்டு வந்துட்டு பியை வந்து 1th பொசிஷனில் கொண்டு போகிறேன். ஸோ ஏவை 100th பொசிஷனில் வச்சு இந்த ரெண்டும் தான் ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ ஏக்கு பதிலாக பியை 100th பொசிஷனில் வைப்போம். ஓகேவா? பியை 100th பொசிஷனில் வச்சிங்கன்னா 10th பொசிஷனில் ஏ இருக்கலாம், இருந்துச்சு அப்படின்னா சி வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்க போகுது. அதே மாதிரி பிஏ 100th பொசிஷனில் வைக்கிறப்ப 10th பொசிஷனில் சியும் இருக்கலாம். அப்படிங்கிற பட்சத்தில் ஏ வந்து 100th பொசிஷனில் இருக்க போகுது. ஓகே, இதே மாதிரி சிஏ 100th பொசிஷனில் வச்சிங்கன்னா ஏ வந்து 10th பொசிஷனில் இருக்கலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் பி தான் வந்து 1th பொசிஷனில் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா சி 100th பொசிஷனில் வைக்கிறப்ப பி வந்து 10th பொசிஷனில் இருந்தால் ஏ தான் வந்து 1th பொசிஷனில் இருக்கும்.
ஸோ இதுதான் வந்து ஆல் பாசிபிள் 3 டிஜிட் நம்பர்ஸ் வித் ஏ பி அண்ட் சி அஸ் டிஜிட்ஸ். ஏ பி சியும் டிஜிட்டாக இருந்தால் இப்படிலாம் தான் நம்பர் ஃபார்ம் பண்ண முடியும். இது ஒரு நம்பர், 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 இது ஒரு நம்பர். ஸோ எத்தனை மொத்தமாக இருக்குது? 2, 4, 6. 6 டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் தான் பாசிபிளே. ஏன்னா இங்கே வந்து டிஸ்டிங்க்ட்னு கொடுத்துட்டாங்க. அதாவது ஒரு நம்பரில் ஒரு தடவை தான் ஏ இருக்கணும், 2 டிஜிட் ஏவாக இருக்கக்கூடாது. அண்ட் இது எல்லாமே நான் ஜீரோ அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் தான் பாசிபிள். அண்ட் இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறாங்க, அதுதான் வந்து எக்ஸ் அப்படிங்கிற நம்பர்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? முதல்ல ஏ இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் தனியாக எடுத்து எழுதுகிறேன். 100A ப்ளஸ் 100A ப்ளஸ் 10A ப்ளஸ் 10A ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ. ஸோ இப்போ நான் எங்கெல்லாம் இருந்து எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டுறேன். இங்கே 2 இடத்துல இருந்து 100A எடுத்திருக்கேன். இந்த இடத்துல இருந்தும் 10A எடுத்திருக்கேன். இங்கே இருந்தும் ஏ எடுத்திருக்கேன். ஸோ அதெல்லாம் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வருது. இதை நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 200. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா இதை ஆட் பண்ணால் 200, இதை ஆட் பண்ணால் 20, இதை ஆட் பண்ணால் 2. அப்போ 222A. ஏ டேர்ம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 222A. இதே மாதிரி பிக்கு எடுப்போம். பிக்கு பச்சை கலர் எடுத்துக்கிறேன். ஓகே, இங்கே 10B 2 இருக்குது. சாரி, இது சிஏ. அங்கே ஒரு 10B, இங்கே ஒரு 10B இருக்குது. அண்ட் இங்கே 2 100B இருக்குது. அப்புறம் இங்கே 2 ஒன்ஸ் டிஜிட்டில் பி இருக்குது. இதெல்லாம் மறுபடியும் ஆட் பண்ணிங்கன்னா அதே தான் 222B அப்படின்னு வரப்போகுது. ஏன்னா அங்கே பார்த்தாலே தெரியும், 2 100 200, 2 10 20, 2B 2B. ஸோ 222B. அதே மாதிரி சிக்கும் பார்த்தீங்கன்னா 222C அப்படின்னு வரப்போகுது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து அடிஷனில் இருக்குது. 222A ப்ளஸ் 222B ப்ளஸ் 222C. இதுதான் வந்து சம் ஆஃப் ஆல் 3 digits நம்பர் that are formed with the digits A, B and C எக்ஸாக்டாக ஒன் டைம் மட்டும் வந்து மூணுமே நான் ஜீரோவாக இருந்துச்சுன்னா இதுதான் பாசிபிள். ஸோ இதுதான் வந்து அது எல்லாத்தோட சம். இதுதான் எக்ஸ். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த நம்பர். இதை நம்பரை பார்த்தோன்னே உங்களுக்கு இதை எப்படி எழுதலாம்னு தோணும் அப்படின்னா 222 காமனாக வெளியே எடுத்துடலாம்ல. எடுத்துட்டீங்கன்னா A ப்ளஸ் B ப்ளஸ் C அப்படின்னு வந்துட போகுது. ஸோ 222 இன்ட்டு A ப்ளஸ் B ப்ளஸ் C இதுதான் வந்து எக்ஸுங்கிற நம்பர், அதோட வேல்யூ. இஃப் எக்ஸ் ரெப்ரசன்ஸ் த சம் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் 3 digit நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் எக்ஸ். இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஆக்சுவலாக கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, வாட் இஸ் த லார்ஜஸ்ட் இன்டீஜர் பை விச் எக்ஸ் மஸ்ட் பி டிவிசிபிள்? அதாவது இருக்கிறதுலையே என்ன பெரிய இன்டீஜரால் கண்டிப்பாக எக்ஸ் டிவிசிபிளாக இருக்கும். டிவிசிபிளாக இருக்குன்னா டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 0 வரணும். இப்போ இதுதான் எக்ஸோட வேல்யூ. இதை 222ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் 0 தானே வரும். ஏன்னா A ப்ளஸ் B ப்ளஸ் சியோட வேல்யூ என்னவா இருந்தாலுமே 222ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக ஆன்சர் வந்து ரிமைண்டர் வந்து 0 அப்படின்னு வரும். ஏன்னா 222 இன்ட்டு A ப்ளஸ் B ப்ளஸ் சி தான் வந்து எக்ஸு. இப்போ A ப்ளஸ் B ப்ளஸ் சி வந்து 3 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 222ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா கோஷன்ட் 3ன்னு வரும். ரிமைண்டர் வந்து 0 அப்படின்னு வரப்போகுது. ஸோ அவங்க கேட்டிருக்காங்க இல்லையா லார்ஜஸ்ட் இன்டீஜர், அதுக்கான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 222 தான். ஓகேவா? நான் இன்னொரு தடவை லைட்டாக ரிவைஸ் பண்ணுறேன். ஏன்னா சில பேருக்கு இது குழப்பலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஃபஸ்ட்டு ஏபிசின்னு 3 டிஜிட்ஸ் எடுக்கிறோம். அந்த 3மே நான் ஜீரோ டிஜிட்ஸ். இந்த 3 நான் ஜீரோ டிஜிட்ஸை வச்சு என்னெல்லாம் 3 digit நம்பர் ஃபார்ம் பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. அண்ட் அதில் வந்து டிஜிட்ஸ் ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜென்ரலாக ஒரு 3 digit நம்பரில் வந்து 100th place, 10th place, 1th place அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த ஃபார்மேட்டில் இந்த ஏபிசிங்கிற 3 டிஜிட்ஸை வச்சு என்னெல்லாம் 3 digit நம்பர் பாசிபிள் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு லிஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்கோம். எதுக்கு ஆட் பண்ணியிருக்கோம்னா கொஸ்டின் நமக்கு கேட்டிருக்கிறதே அது எல்லாத்தையும் ஆட் பண்ண அந்த சம் வந்து எதால மேக்ஸிமம் டிவிசிபிளாக இருக்குங்கிறதான் கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறப்ப ஒரு அப்சர்வேஷன் நம்மளால் பார்க்க முடியுது. என்னென்னா அது வந்து எல்லாமே வந்து 222ன்னு சொல்லி வருது. ஸோ 222 காமனாக எடுத்தோம்னா 222 இன்ட்டு A ப்ளஸ் B ப்ளஸ் C அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ 222 இன்ட்டு A ப்ளஸ் B ப்ளஸ் C அப்படின்னா இந்த நம்பர் ஆப்வியஸ்லி இஸ் டிவிசிபிள் பை 222. ஏன்னா இது 222 இன்ட்டு A ப்ளஸ் B ப்ளஸ் C தானே.
a + b + c வேல்யூ என்னவா இருந்தாலுமே இதில் 222 இன்டூ அப்படின்னு இருக்கிறதுனால இதை வந்து 222 டிவைட் பண்ணிங்கன்னா ஆப்வியஸ்லி இது ரெண்டும் கேன்சல் ஆக போகுது, விச் மீன்ஸ் பர்ஃபெக்டாக டிவைட் ஆகுது. ரிமைண்டர் வந்து 0வாக வரப்போகுது. ஸோ அவங்க கேட்டிருக்க கொஸ்டின் இருக்கு இல்லையா, லார்ஜஸ்ட் இன்டீஜர் எக்ஸ் விச் இஸ் டிவிசிபிள் லார்ஜஸ்ட் இன்டீஜர் பை விச் எக்ஸ் மஸ்ட் பி டிவிசிபிள், அதுக்கான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா 222 தான். ஸோ இதுதான் ஆன்சர். இப்போ இதே மாதிரி ஒரு சிமிலர் கொஸ்டின் அவங்களுக்கு கொடுக்கலான்னு நினச்சா முடியாது, ஏன்னா இதுவே ஜெனரிக்கான கொஸ்டின். இதில் நான் என்ன மாடுலேஷன் கொடுத்தாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்து 222 தான் வரப்போகுது. இந்த ஏபிசிக்கு பதிலாக நான் XYZன்னு போடலாம், அந்த ஒய் தான் சம்முங்கிறது எக்ஸுக்காக சம்முங்கிறதுக்கு பதிலாக ஜெட்டுங்கிறது சம்முன்னு வைக்கலாம், அந்த மாதிரி வேறு ஏதாச்சும் வேணால் மாற்றி கொடுக்கலாம். பட் ஆன்சர் வந்து சேம் தான் வரப்போகுது. ஐ ஜஸ்ட் ஹோப் தட் இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் கமெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிகள். அடுத்த வீடியோவில் இன்னும் 3 கொஸ்டின் இருக்குது, அதில் இருக்கிறது ஒன்றுனா பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாடா.